சார், கடந்த காலங்களில் தொடர்ச்சியாகவே இந்த மாதிரி நம்ம விழிப்புணர்வு ரயில்வே காவல்துறை மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக சென்னையில் ஒரு 3 கல்லூரி. ஆனால் திரும்ப அவங்க எவ்வளோ நடவடிக்கை எடுத்தாலுமே, கைது நடவடிக்கை எடுத்தாலுமே அந்த மாணவர்கள் திரும்ப அந்த பக்கம் தான் போகிறாங்க. இது முற்றிலுமாக ஒழிக்க முடியாதா? இல்லை, கடந்த காலத்துக்கு இப்போ உள்ள வித்தியாசம். இப்போ நாங்கள் மும்முனையில் இதை அணுகிறோம். பெற்றோர்கள், கல்லூரி நிர்வாகம், காவல்துறையினர். பெற்றோர்களை வரவழைத்து கல்லூரி நிர்வாகத்தை வச்சு அந்த மாணவர்களை வச்சு யார் அந்த குற்றம் செய்தவர்களை அவர்களை கண்டித்து, ஆனால் நிச்சயமாக ரிமாண்ட் பண்ணுறோம். பட் எதிர்காலத்தில் இதனால் எந்த பிரச்சனைகள் வரும் என்பதை தெளிவுபடுத்துகிறோம். இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ரொம்ப ஃபுல்லாக குறையல, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இத்தகைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நல்ல அடிப்படையில் தன்னம்பிக்கை குறைவு தான் காரணம். அதே போல் ஆபத்தான வகையில் பயணிக்கிற வீடியோ கூட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. தொடர்ச்சியாக ஆபத்தான முறையில் பயணிக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன? இல்லை, ஆபத்தான முறையில் இந்த அட்வென்ச்சரஸ் ரயில்பாங்க அது கடந்த ஒரு 8 மாதமாக இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா ரயில்வே பாதுகாப்புத்துறை அந்த ஆர்பிஎஃப்னு சொல்லுவாங்களே, அவங்களும் நானும் சேர்ந்து ரொம்ப இணைந்து ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்தோம். கடந்த வாரத்தில் அது 2 சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் நாங்கள் ரயில்வே நிர்வாகம், ரயில்வே பாதுகாப்பு படை, தமிழ்நாடு ரயில்வே காவல்துறை 3 சேர்ந்து செயல்பட்டு வரோம். அது வாய்ப்பு கம்மி. மையமாக வச்சு தான் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள்? அதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு. இது காவல்துறையால் மட்டும் முடியாது. கல்லூரி நிர்வாகம், பெற்றோர்கள், சக மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு அடிப்படை. இது அடிப்படையில் தன்னம்பிக்கையை வளர்க்கணும். எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். இப்போ இந்த கல்லூரியில் பாருங்கள், போட்டித் தேர்வு பயிற்சி மையம்னு இருக்குது. அதில் சேர்றதுக்கு ஊக்குவிக்கணும். தனி மனித ஒழுக்கத்தை வளர்க்கணும். அதுக்கு அந்த மாதிரி மாணவர்கள் காவல்துறையின் ஒரு சுமூகமான இணைப்பு, இந்த மாதிரி கலந்துரையாடல் அடிக்கடி நடக்கணும். சார், இப்போ குறிப்பாக மாணவர்கள் பிரச்சனை தவிர்த்து ரயில் நிலையங்களில் போலீஸுடைய பாதுகாப்பு எண்ணிக்கை மிக குறைந்த அளவில் தான் இருக்குன்னு சொல்லி புது குற்றச்சாட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் பெருமொழியில் ஒரு பொண்ணு ரயிலிருந்து தள்ளி கொலை பண்ணப்பட்டாங்க. ஆனால் அதே பெருமொழியில் தான் சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் உட்காந்துருக்கும் தாடிச்சல் நடத்திட்டு போனாங்க. ஸோ இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது மட்டும்தான் காவல்துறை பணியில் இருக்காங்க, மற்ற நேரங்களில் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது எப்படி தவிர்க்கப்படும்? தமிழக ரயில்வே காவல்துறையில் போதுமான அளவுக்கு ஆளுநர்கள் உள்ளார்கள். ஆளுநர்கள் சில இடங்களில் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா பேசஞ்சர் டிராஃபிக்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ஹெவியாக இருக்கும், அங்கே தான் அதிகமாக இருப்பாங்க. மற்ற இடங்களில் கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்புண்டு. இப்போ அந்த ஆளுநர்கள் எண்ணிக்கையை உயர்த்தும் ஒரு முயற்சி நடைபெற்று வருகிறது. பல இடங்களில் ரீடிப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதில் இப்போ பெண்கள் பயணிக்கிற கம்பார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே நாங்கள் எஸ்கார்ட்னு போட்டு விடுறோம். பெண்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த ரீல் எடுக்கிறாங்கன்னு, அதில் 8:30 வரை வர்ற ட்ரெயின் ஃபுல்லாகவே ஒரு பீட் கான்ஸ்டபிள் வந்துக்கிட்டே இருப்பார். இந்த சம்பவம் நடந்தது 8:50. கல்லூரி மாணவர்கள் வரமாட்டாங்க, முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற நேரத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இரவு நேரத்தில் எங்கே இருந்தாலும் சரி, ஆர்பிஎஃப் நானும் நாங்களும் சேர்ந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பிசின்னு அனுப்புகிறோம். அட்வான்ஸ் இன்டிமேஷன் கொடுக்குறோம். உள்ளே போய் அவேர்னஸ் பண்ணுறோம். அலாம் பட்டன் இன்ஸ்டால் பண்ணுறோம். சிசிடிவிங்கிறது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். சிசிடிவி யாருமே தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ காவல்துறை தலைமை இயக்குனர் அந்த சிசிடிவியை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டு ரயில்வே துறை ஒத்துக்கிட்டு அந்த வேலையை நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் குற்றவாளியை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த பிரச்சனையில்? புள்ளி விவரம் கரெக்டாக சொல்லு. இல்லை, இது பரிசீலனை இருக்குது. அதனால் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இப்போது மெட்ரோ ரயில் இருக்கு இல்லையா, அதுக்கும் மற்ற ட்ரெயினுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது சம்பந்தமான பல கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. எதிர்காலத்தில் நல்லது நடக்கும் நம்புவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.